உத்தரகண்ட் மாநிலம் ஹரித்வார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை மறுக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் மருத்துவமனை தரையிலேயே குழந்தையை பிரசவித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அலட்சியமாக செயல்பட்ட மருத்துவ ஊழியர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கர்ப்பிணி பெண் ஒருவர் உறவினருடன் பிரசவத்திற்காக காலை நேரத்தில் சென்றுள்ளார். அந்த கர்ப்பிணியை யாருமே அங்கு கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. அவருக்கு படுக்கை வசதி கூட கொடுக்கப்படவில்லை. இரவு வரை அலைக்கழித்த மருத்துவ ஊழியர்களால் அந்த பெண் பெரும் துயரத்துக்கு ஆளானார். இரவு 9:30 மணி அளவில் அந்த பெண்ணுக்கு பிரசவ வலி அதிகரித்துள்ளது. அவருடன் உறவினர் பெண் ஒருவர் மட்டுமே இருந்துள்ளார். பணம் தர முடியாத ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் பணியில் இருந்த மருத்துவர் பிரசவம் பார்க்க முடியாது என்று மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. சிகிச்சை மறுக்கப்பட்ட அந்த பெண் பிரசவ வலியில் நகர முடியாமல் மருத்துவமனையின் தரையிலேயே அமர்ந்து விட்டார். வலியால் துடித்த பெண்ணுக்கு கடைசி வரை யாரும் உதவ முன்வரவில்லை என்று கூறப்படுகிறது. பின்னர் அதிகாலை 1:30 மணி அளவில் அந்த பெண் பொதுமக்கள் வந்து செல்லும் பகுதியிலேயே குழந்தையை பிரசவித்துள்ளார். அவருக்கு மறைவான இடம் கூட தரப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து பலரும் தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். அது மட்டுமின்றி குழந்தை பிறந்த பிறகு கர்ப்பிணி பெண்ணிடம் அங்கிருந்த நர்சுகள் என்ன சுகமாக இருக்கிறதா, இன்னும் நிறைய குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்று நக்கலாக பேசி கேலி செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்ப உறுப்பினர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். சம்பவம் குறித்து புகார் எழுந்த நிலையில் முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் இரவு பணியில் இருந்த ஒப்பந்த மருத்துவர் சோனாலி உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் 2 செவிலியர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. பெண்ணுக்கு இரவு 1:30 மணி அளவில் அவசர சிகிச்சை பிரிவிலேயே பிரசவம் நடைபெற்றதாக தலைமை மருத்துவர் RK சிங் தெரிவித்துள்ளார். இருப்பினும் கர்ப்பிணி பெண்ணுக்கு அவசர நேரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டது ஏன் என்று விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாகவும், அலட்சியம் நிரூபிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் பிரசவித்த தாயும் சேயும் தற்போது நலமாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.